ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை நினச்சிக்கிட்டு தானே இந்த பண மூட்டையை தொட்ட. கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த பணத்தை உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையிலையும் எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா நானே நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி கொடுத்துட்றேன். கூடிய சீக்கிரம் உன் சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக மாறப்போகுது. உன்னை சுற்றி உனக்கு எதிராக பேசின மனிதர்கள் எல்லாம் இனிமேல் உனக்கு ஆதரவாக உன்னை பற்றி புகழ்ந்து பாராட்டி உயர்த்தி பேச போகிறாங்க. நீ எப்போதும் எல்லாருக்கும் நன்றி சொல்லக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. ஏன்னா நீ சந்தித்த மனிதர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ அவங்க ஏதோ ஒரு வகையில் உனக்கு நல்லதை தான் செஞ்சுருக்காங்க. நல்லவங்க வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறத உனக்கு சொல்லி கொடுத்தாங்க. கெட்டவங்க வாழ்க்கை எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழ்ந்தால் மோசமான ஆளாக நீ மாறி போயிடுவ, தப்பு நடந்துருன்றத உனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க தானே. அதனால தான் சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு சொல்லேன். யாரையும் முழுமையாக நம்பி அப்புறம் ஏமாந்து போய் மனசொலைஞ்சு போய் உட்காராதே. காலம் ஒவ்வொரு முறையிலும் ஒவ்வொரு நாளும் உன்னை சுற்றி இருக்கவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்றத உனக்கு புரிய வச்சுக்கிட்டே தான் இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் நீ சோகமாக சோர்ந்து போக வேண்டாம். எனக்கு பிடிச்சதே உன் சிரிச்ச முகம்தான். நீ எப்போதும் சிரிப்பும் சந்தோஷமுமாக இருக்கணும். அதுக்காக தான் இப்போ உனக்கு தேவையான பணத்தை நாளைக்கு உன் கைகளில் கொடுக்கறதுக்கான வேலைகளை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் என் செல்லமே. நான் அனுப்பக்கூடிய நபர் மூலமாக நீ சற்றும் எதிர்பாராத அந்த காரியத்தின் மூலமாக உனக்கு தேவையான பணம் உன் கைகளில் வந்து சேரும். ஒவ்வொரு நாள் இரவும் நீ பலத்த மன வேதனையோடும் வருத்தத்தோடும் கவலைகளோடும் தான் கண்ணை மூடி தூங்குறன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உன் கவலைகளுக்கான கடைசி இரவாக இது இருந்துட்டு போட்டோம். நாளையிலிருந்து உன் மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கட்டும்னு சொல்லி உனக்கு தேவையான பணத்தை கொடுக்க வந்திருக்கேன். இனிமே எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படியும் வெற்றி நாளாக மகிழ்ச்சியை தரும் நாளாக இருக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன் கடந்த காலத்தில் என்ன நடந்திருந்தாலும் சரின்னு அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கு சாதகமாக ஒத்துப்போக வாழ தயாராகு. கடந்த காலத்தில் நடந்ததை ஏற்றுக்க முடியாமல் இப்படி நடந்துருச்சே அப்படி நடந்துருச்சேன்னு யோசிச்சுக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் இருந்தீன்னா நிகழ்காலம் நிம்மதியாக இருக்காதல்லவா. நிகழ்காலத்தை நீ நிம்மதியாக வாழணும்னு நினச்சின்னா கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். மற்றவங்க உன்னை பற்றி என்ன நினச்சாலும் அதை பற்றின கவலை உனக்கு வேண்டாம். எல்லாமே மாற்றத்திற்குரியது. மற்றவங்க இன்றைக்கி உன்னை பற்றி யோசிக்கிற விஷயத்த நாளைக்கு மறந்து போயிடுவாங்க. அடுத்தவங்க என்ன நினச்சா எனக்கு என்னன்ற நினைப்போட உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழ்ந்துட்டு போ. காலம் எல்லாத்தையும் குணப்படுத்தும். உன் மகிழ்ச்சியையும் நான் உனக்காக அள்ளி கொடுத்து நீ எதிர்பார்க்குற வெற்றிகளையும் உனக்கு கொடுப்பதற்காக இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ மகிழ்ச்சியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், நிம்மதியாக வாழணும்னா அது உன் கையில் தான் இருக்கே தவிர மற்றவங்க கைகளில் இல்லை. உன் வாழ்க்கை பயணம் எப்படிலாம் மாறப்போகிறதுன்னு உனக்கு தெரியாது. அதை எதிர்கொள்ள தயாராகு. எந்த விஷயத்தையும் அதிகமாக சிந்திப்பதை நிறுத்திக்கொள். அளவோடு யோசிச்சினா உன் வாழ்க்கை அழகாக இருக்கும். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றணும்னா அதுக்கு மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. ஆனால் உன் உடம்பையோ உன் மனசையோ உன் சக்தியையோ நீ இனிமையாக வைத்து கொள்வது உன் கைகளில் தானே இருக்குது. நீ நினச்சினா உன் மனசை அமைதிப்படுத்தலாம், உன் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். அப்புறம் என்ன, இனிமேலாவது உனக்கான செயல்களை நீ சிறப்பாக செய்ய பழகு. வேக வேகமாக நடந்து போகும்போது உன்னுடைய இலக்கை நீ தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உன் இடத்தை அடைவதற்கு அது உதவிகரமாக இருக்கும். எப்போதும் தெளிவான சிந்தனையோட உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை பெற தயாராகு. உனக்கு பதட்டமோ கவலையோ இருந்ததுன்னா ஒரு இனிமையான இந்த சாய்பாபாவின் பாடலை கூட நீ பாடும்போது உனக்குள்ள இருக்க பயம் பதட்டம் கவலைகள் எல்லாம் காணாமல் போயிடுமே செல்லமே. உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை பெரும் பிரச்சனையா உன்னை ஆட்டி படைக்குதுன்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ எப்போதும் ஒரு சிறு சிரிப்போட புன்னகையோட எல்லாரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இரு. எப்போதுமே சிரித்த முகமாக நீ இருக்கும்போது உன்னுடைய தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும். மன நிம்மதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பிள்ளையாகிய நீ வாழ்க்கைனா மன நிம்மதி இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும்னு ஆசைப்படுற நீ என்ன தப்பு நடந்தாலும் அதுக்காக சாரி சொல்ல தயங்காதே. நான் செஞ்சது தப்பே இல்லைன்னு அடித்து பேசி அப்புறமா மன வருத்தத்தோட கஷ்டப்பட்டு வாழ்வதை விட சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு
மன அமைதியோட நிம்மதியை தேடி போகலாம் அல்லவா? தனிமையை விரும்பக்கூடியனே, தனிமையை ரசிக்கக்கூடியனே, உனக்கு துணையாக யாரும் இல்லைங்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். யாரை நம்பினாலும் அவங்க பொய்யானவங்களா போலியானவங்களா ஏமாத்துக்காரர்களாக இருக்கிறதால தனிமையே அருமைன்னு உணர்ந்த பிள்ளையாக நீ வாழ்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க இல்லாட்டி என் வாழ்க்கையே இல்லை, இவங்க இல்லாட்டி நான் எங்கேயும் வெளியே போக மாட்டேன், இவங்க இருந்தால் தான் நான் வெளியே போவேன், அவங்க இருந்தால் தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும், இவங்களை என் கூடவே வச்சுக்குவேன்னு சொல்கிறவங்க வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் முன்னுக்கு வரவே முடியாது. யாரையும் எதிர்பார்க்காம தனிமையில் கூட நான் வாழ்ந்து வாழ்க்கையை சிறப்பாக ஜெயிச்சிருவேன் நம்பிக்கை இருக்கிறவங்க மிக விரைவாக சீக்கிரம் ஜெயிச்சிருவாங்க என் தங்கமே. நம்ம ஏதாவது வேணான்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்காமல் போயிடுமோ, நம்ம முடியாதுன்னு சொன்னால் இல்லைன்னு சொன்னால் நம்மளை மற்றவங்க வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்களோன்னு சொல்லி எல்லாத்துக்கும் சரி சரின்னு அடங்கி போகணுன்ற அவசியம் இல்லை. உனக்கு வேணாம், உன்கிட்ட இல்லை, உன்னால் முடியாதுன்ற விஷயங்களை எந்த சூழ்நிலையிலையும் வெளிச்சொல்ல தயங்காதே. முடியாதுன்றதை முடியாதுன்னு சொல்லி பழகு. எப்போதும் உனக்கு பிடிச்சதை செய்கிறது மட்டும் சந்தோஷம் இல்லை, உனக்கு பிடிக்காததை செய்யாமல் இருப்பதும் சந்தோஷம்தானே. எல்லா விஷயங்களையும் செய்யணும்னு யாரும் உன்னை கட்டாயப்படுத்த முடியாது. உனக்குன்னு ஒரு சுய வருமானம் இருந்துச்சுன்னா உனக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை வரும். சுய வருமானமும் சுய சம்பாத்தியமும் கொண்டவங்க வாழ்க்கையில் யாரையும் நம்பி எதிர்பார்த்து காத்திருக்கணுன்ற அவசியமும் இல்லை அல்லவா? நம்பிக்கையோடு வாழும் உனக்கு எந்த விதத்திலும் தோல்வி நெருங்காம வெற்றி மிகப்பெரிய அளவில் உன்னை வந்து சேரும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். என்னை நம்பி வாழும் உனக்காகவே எல்லா பாதைகளையும் திறந்து வைக்க போகிறேன். கஷ்டம் வந்தா அதை பார்த்து பயப்படாம என் சாயப்பா என்னை காப்பாற்றுவாருன்ற நம்பிக்கையோடு இரு. எந்த விஷயத்திலும் அவசரப்படாதே, பயப்படாதே, பதட்டப்படாதே. நம்பிக்கையோட முயற்சி செஞ்சினா எல்லா விஷயங்களிலும் நான் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்க செய்வேன். வாழ்க்கைனா தடைகளும் தடங்கல்களும் வரத்தான் செய்யும். ஐயோ தடைகள் வந்துருச்சே, தடங்கள் வந்துருச்சேன்னு அங்கேயே நின்றுடக்கூடாது. இனிமே என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம்னு நம்பிக்கையோடு நடைபோட தயாராகு. உன் தடைகளை உடைத்தெறிந்து உனக்கான வெற்றியை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் அவசரப்படவோ அச்சப்படவோ வேண்டாமல்லவா? வாழ்க்கையில் கஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே அதை பார்த்து பயப்படாம என் சாயப்பா என்னை காப்பாற்றுவாருன்ற நம்பிக்கையோடு என்னை தேடிவா. நான் கண்டிப்பாக உனக்கு நல்ல வழிகளை காட்டுவேன். என்னை நம்பி வரும் யாரையும் நான் ஒருபோதும் வெறும் கையோடு அனுப்ப மாட்டேன். நீ எதை தேடி என்கிட்ட வந்தியோ, எது வேணும்னு என்கிட்ட கேட்டு வந்தியோ அதை கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொடுப்பேன். நீ அமைதியாக இருப்பதே உனக்கு பலமாக மாறி நீ நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்தே தீரும் என் செல்லமே. எந்த கஷ்டமும் உன்னை உடைக்க முடியாத அளவுக்கு, எந்த விதத்திலும் நீ மனம் சோர்ந்து போகாத அளவுக்கு இந்த சாயப்பா உன்னை உயர்த்தி காட்டுறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நீயாகவே உன் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு முடிவுக்கு வராதே. ஏன்னா இன்னும் உன் வாழ்க்கை முடியலை. நீ அமைதியாக உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை பொறுமையாக பார்த்துக்கிட்டே இரு. இந்த உலகம் எப்படி இருந்தாலும், அதில் இருக்கிற மனிதர்கள் எப்படி இருந்தாலும் அத்தனையும் தாண்டி உன்னை சிறப்பாக வாழ வைக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உனக்கான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி செய்வேன். நீ பட்ட கஷ்டத்தின் மூலமாகவே உன்னை உயர்த்தி எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக உனக்கு சாதகமாக நான் நடத்தி கொடுக்குறேன். நீ எதிலும் அவசரப்பட வேணாம், அழுக வேணாம். நேரமும் காலமும் உனக்கு சாதகமாக மாறி உன் வாழ்க்கை உனக்கானதாக ஆகும். நீ சோர்ந்து போனாலும் நம்பிக்கையோடு என்னை வணங்கும் பட்சத்தில் இந்த சாயப்பா நான் வந்து உனக்கு நல்ல நேரத்தை உருவாக்கி தருவேன். தாமதமான விஷயங்களையும் தள்ளி போன விஷயங்களையும் நினச்சிக்கிட்டு நீ தோற்று போயிட்டதா வருத்தப்படாத. இனிமேதான் உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரப்போகுது. நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி கொடுத்துருவேன். என்னை நம்புகிற உனக்கு எந்த விஷயத்திலும் பயம் வேண்டாமே செல்லமே. நீ எதை தொட்டாலும் அது உனக்கு வெற்றியாக மாறும்படி இந்த சாயப்பா அருள் புரிவேன். வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நீ மெதுவாக நகர்ந்து போய்கிட்டே இரு. நீ போகும் பாதை நேர்மையாக இருக்கும்போது கண்டிப்பாக அதில் உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். நீ தோல்வி அடையும்படியோ துவண்டு போகும்படியோ நான் விட்டுட மாட்டேன். உன் வேதனைகளை போக்கி வெற்றியை தருவதற்காகவே
இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். துன்பத்தை தாண்டி உனக்கான இன்பத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றி விஷயமாக நான் மாற்றி கொடுக்குறேன். இனி எல்லாமே நீ நினைச்சது போல நல்லபடியாகவே உன் வாழ்க்கையில நடக்கும்.